புதுச்சேரியின் மதகடிப்பட்டு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் காலை முதல் வெயில் வாட்டி வருகிறது. அதாவது புதுச்சேரியோட விழுப்புரம் எல்லை கிராமமான மதகடிப்பட்டில் சற்று முன்பு திடீரென மழை பெய்தது. அதாவது எந்த ஒரு மழைக்கான அறிகுறி இல்லாத நிலையில் திடீரென மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதால் அங்கு அந்த பகுதியில் பெருமழை பெய்தால் நீரடி எனப்படும் பெருமழை கூட பெய்திருக்கும் மக்கள் அச்சப்படும் நிலைதான் காணப்பட்டது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மதகடிப்பட்டம் மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள மதகடிப்பட்டு பாளையம் திருவோணை குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த பெருமழை பெய்திருக்கிறது. நகர பகுதியிலேயோ புறநகர் பகுதியிலோ எந்த ஒரு மழை இல்லை. கடும் மழை, இடி மின்னலுடன் மழை பெய்தது. கிட்டத்தட்ட சாலைகளில் பார்க்கும்பொழுது வெள்ளம் போல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. வாகனங்கள் பாதி அளவில் தண்ணீர் மூழ்கி இருந்தன. வாகன ஓட்டிகள் வண்டி ஓட்ட முடியாமல் வாகனங்களை சாலையை ஓரம் நிறுத்திவிட்டு காத்திருந்தார். பேருந்துகளும் செல்லும் சாலையில் நாம் பார்க்க முடியும். சக்கரம் முழுமையாக நினைந்தான் செல்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய மழையை நாங்கள் பார்த்ததில்லை. இது ஒரு பெரு இடி மழையா கூட பேரிடி மழையா கூட இருக்கக்கூடும் என்று மக்கள் எச்சத்தில் இருக்கிறார்கள். இருப்பினும் 1 மணி நேரத்திற்கு முன்பு மழை தற்பொழுது குறைந்து இருக்கிறது. இருப்பினும் தண்ணீர் வடியாத சூழ்நிலை தான் அங்கு காணப்படுகிறது. இது பெருமழை இந்த பகுதி மக்களை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நகர பகுதியில் இல்லாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் மட்டும் இப்படி ஒரு மழை பெய்தது இதுவே முதல் முறை என்று புதுச்சேரியில் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.